பெரியம்மாவை பாத்தியா? அவங்க ஜாமீன் விஷயம் என்னாச்சு? அது அப்புறமா சொல்றேன். இப்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம எத்தனை நாளா ஒரு பொய்ய உண்மைன்னு நம்பி ஏமாந்துட்டு இருந்திருக்கோம். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். என்ன சொன்ன? கார்த்திகா? அவன் தான் இறந்துட்டானே அப்படின்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. அவன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். மாயா, நீ சொல்றதே எனக்கு புரியல. செத்து போனவன நீ எப்படி பாத்துக்க முடியும்? அவன் சாகவே இல்லடா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. மாயா, நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. அப்ப அவன் உயிரோட தான் இருக்கானா? அப்புறம் எப்படி அந்த இடத்துல அவன் பாடி எடுத்தாங்க? என் பர்ஸ் எப்படி அங்க போயிருக்கும்? கதிர், இத்தனை நாளா யார்கிட்டயும் சொல்லாத ஒரு உண்மைய நான் உன்கிட்ட சொல்றேன். இந்த விஷயத்துல உனக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன? கார்த்திக் செத்துட்டான்னு போய் சொல்ற அன்னைக்கு ராத்திரி நான் கார்த்திக்க பார்க்க போனேன். தனாவோட வீடியோவை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ண போறேன்னு சொன்னான். அதை தடுக்க தனா மாதிரியே நான் அங்க போனேன். அந்த சமயத்துல அவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். பெரியம்மா என்னை காப்பாத்துறதுக்காக கார்த்திக் தலையில ஓங்கி அடிச்சாங்க. நாங்க தான் கார்த்திக்க கொன்னுட்டோமோன்னு நினைச்சோம். ஆனா அவன் சாகாம உயிரோடு இருந்து உன்னை மாட்டி விட்டுருக்கான். மாயா, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. சொல்லிருந்தா நானே அந்த பொறுக்கிய கொண்டிருப்பேன்ல. இதுக்குதான் கதிர் உன்கிட்ட நான் சொல்லல. நீயும் தனாவும் சந்தோஷமா வாழறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம். ஆனா செய்யாத தப்புக்கு இப்ப பெரியம்மா மாட்டிருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்க பெரிய பிளான் பண்ணிருக்காங்க மாயா. இப்படியே விட்டா ரொம்ப ரிஸ்க். ஆனா இப்போ இன்னொரு ப்ராப்ளமும் வந்திருக்கு. என்னது? பெரியம்மாவை இன்னைக்கு ஜட்ஜி வீட்டுக்கு ஜாமீனுக்காக வக்கீல் கூட்டிட்டு போறதா இருக்காரு. ஜட்ஜ பார்க்கணும். 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்க, அது வரைக்கும் கொஞ்சம் உட்காருங்க. சரி, உட்காருங்கம்மா. வந்துட்டீங்களா? உட்காருங்க. மேடம், திரும்ப திரும்ப கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஜட்ஜு கிட்ட கண்டிப்பா குற்றத்தை ஒத்துக்க தான் போறீங்களா? ஆமாங்கய்யா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்ல, நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா தண்டனை உறுதியாயிடும், ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அப்புறம் என்ன ட்ரை பண்ணாலும் ஜாமீன் கிடைக்காதுமா. நீங்க ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். அப்புறம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் இத சொல்றேன். நான் முடிவு பண்ணிட்டேங்கய்யா. நீங்க எங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைச்சு முடிவு பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வாதாடி பாக்குறேன். இப்போதைக்கு நீங்க எதுவும் ஒத்துக்காம இருந்தா ஜாமீன் வாங்குறது ரொம்ப ஈஸிமா. ஆமாம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல குரு, என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இதுதான் சரியான முடிவு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தவிர எனக்கு வர வழி இருக்கிற மாதிரி தெரியல. இங்க பாருங்கம்மா, நான் உங்களோட குடும்பத்தை என்னோட குடும்பமா தான் பாக்குறேன். ரகுராம் அப்பாவை நான் என்னோட சொந்த அப்பாவா தான் பாக்குறேன். உங்களை நான் என்னோட அம்மாவா தான் பாக்குறேன். எனக்காக அப்பா எவ்வளவோ பண்ணிருக்காரு.
இப்ப கூட என் போலீஸ் வேலைக்கு கட்டுப்பட்டு தான் நான் இப்ப எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். மா, இந்த தப்ப நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் முழுசா நம்புறேன். உன் நம்பிக்கைக்கு தகுதியானவன் நான் இல்ல. இந்த கொலைய பண்ணதே நான் தான். உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க இந்த பழியை ஏத்துக்கிட்டீங்க. ரகுராம் அப்பா உங்களை எதுவுமே சொல்லலையாமா? அவர் பேச்ச மீறி நடந்துகிட்ட. அது அவருக்கு பிடிக்கல. நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையா இதை எடுத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிட்டேனாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க.